இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு சமுதாயமும் தனக்கென சட்ட திட்டங்களை, ஒழுக்க கோட்பாடுகளை வைத்திருக்கின்றன. இந்த சட்ட திட்டங்கள் என்பது மனிதனுக்கு உதவியாக இருக்க வேண்டும், உபத்திரம் செய்யக்கூடாது. எல்லா சமுதாயத்திலுமே இரண்டு விதமான சட்ட திட்டங்களை நாம் பார்க்கின்றோம். ஒன்று ஆன்மீக சட்டங்கள். ஆன்மீக சட்டங்கள் என்பவை மனிதனுக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவை வளர்க்கின்ற கருவியாக இருக்கின்றன. மனிதன் ஒரு சில கட்டளைகளை கடைபிடிக்கின்ற பொழுது அவன் கடவுளுக்கு உகந்தனவாக மாறுகின்றான், கடவுளுடைய போதனைக்கு ஏற்றபடி வாழுகின்றான். இரண்டாவதாக அரசியல் அமைப்பு சட்டங்கள். இந்த அரசியல் அமைப்பு சட்டங்கள் என்பவை சமூகம் சார்ந்தவை. சமூகத்தின் மீது மனிதன் அக்கறை கொண்டு வாழ வேண்டும், தன்னோடு வாழுகின்ற சகோதர சகோதரிகளை பேணி காக்க வேண்டும், மற்ற உயிர்கள் மீது மதிப்பும் மரியாதையும் வைத்து வாழ வேண்டும், மற்ற உயிர்களை பேணி காக்க வேண்டும் என்பதற்காக இந்த அரசியல் அமைப்பு சட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த இரண்டு கருத்துக்களையுமே நாம் 10 கட்டளைகளிலே பார்க்கின்றோம். 10 கட்டளைகளிலே முதல் 3 கட்டளைகள் கடவுள் சார்ந்த கட்டளைகள், ஆன்மீகம் சார்ந்த கட்டளைகள். கடவுள் எப்படி மனிதனை தேடி வந்தாரோ அதே போல மனிதன் கடவுளை தேடி செல்ல வேண்டும், கடவுளை அன்பு செய்ய வேண்டும், கடவுளுக்கு பிரமாணிக்கமாக இருக்க வேண்டும், கடவுளை ஆராதித்து வாழ வேண்டும் என்று முதல் 3 கட்டளைகள் மனிதனுக்கு அழைப்பு விடுக்கின்றன. மற்ற 7 கட்டளைகள் ஒரு மனிதன் தன்னோடு வாழுகின்ற மனிதனுக்கு எந்த நேரத்திலும் எத்தகைய தீங்கும் செய்யக்கூடாது, மாறாக நன்மையை செய்ய வேண்டும், அன்பு செய்ய வேண்டும், எல்லா உயிரையும் தன்னுடைய உயிரை போல பேணி காக்க வேண்டும் என்பதற்காக மற்ற 7 கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆமன் பார்த்தவர்களே, இந்த 10 கட்டளைகளுமே கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே உறவை வளர்க்கின்றது, மனிதனுக்கும் வேறொரு மனிதனுக்கும் இடையே உறவை வளர்க்கின்றது. அதற்காகத்தான் மோசேயின் வழியாக கடவுள் மனிதனுக்கு இந்த கட்டளைகளை கொடுத்தார். ஆனால் யூதர்கள் இந்த கட்டளைகளை மேம்போக்காக புரிந்து கொண்டு அவர்கள் கட்டளைகளை முழுமையாக பின்பற்றாமல் வாழ்ந்ததை பார்க்கின்றோம். 10 கட்டளைகளை 600க்கும் மேற்பட்ட சட்ட திட்டங்களாக அவர்கள் உருவாக்கினார்கள். ஒவ்வொரு கட்டளைக்குமே உள்கட்டளைகளாக எத்தனையோ கட்டளைகளை உருவாக்கினார்கள். ஆனால் கட்டளையுடைய உண்மையான அர்த்தத்தை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அப்படி புரிந்து கொள்ளாமல் அவர்கள் மனிதர்களை துன்புறுத்தினார்கள். தங்களுடைய சமுதாயத்திலே வாழ்ந்த மனிதர்களுக்கு கேடு விளைவித்தார்கள், எல்லா விதமான தீமைகளையும் செய்தார்கள். சட்டத்தின் பெயரால் மக்களை ஏமாற்றினார்கள். சட்டத்தை சுட்டிக்காட்டி மக்களிடமிருந்த பணத்தையும் செல்வத்தையும் அவர்கள் சூறையாடி கொண்டிருந்தார்கள். அவர்களை கண்டித்துதான் ஆண்டவர் இந்த சட்டங்களுக்கு உண்மையான விளக்கம் என்ன என்பதை அவர் எடுத்துச் சொன்னதை இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம். அதிலும் சிறப்பாக 3 கட்டளைகளுக்கு ஆண்டவர் மிகவும் தெளிவாக விளக்கத்தை கொடுத்து அதன்படி இஸ்ராயல் மக்கள் வாழ வேண்டும், யூத இனமானது வாழ வேண்டும் என்று அவர்களுக்கு எடுத்துச் சொல்வதை இன்றைய நற்செய்தியிலே வாசிக்க கேட்டோம். என்ன அந்த 3 கட்டளைகள்? முதலாவது, கொலை செய்யாதே. கடவுள் மனிதனுக்கு கொடுத்த கட்டளை கொலை செய்யாதே. எந்த மனிதனும் இன்னொரு மனிதனுடைய உயிரை பறிப்பதற்கு தகுதியற்றவன், அதிகாரம் இல்லாதவன். கடவுள் யாருக்கும் கொலை செய்வதற்கான உரிமையை கொடுக்கவில்லை, அதிகாரத்தை கொடுக்கவில்லை. உயிரை படைப்பதும் உயிரை எடுப்பதும் கடவுளுக்கு மட்டுமே உரிய செயல். அவர் கொண்டிருக்கின்ற ஒரு மாபெரும் அதிகாரம். எந்த மனிதனுக்கும் மற்ற மனிதனை அழிக்கக்கூடிய அதிகாரத்தை ஆண்டவர் கொடுக்கவில்லை. அதனால் கொலை செய்யக்கூடாது என்ற கட்டளையை ஆண்டவர் கொடுத்தார். இதை தவறாக புரிந்து கொண்டு யூத மக்கள் ஒரு மனிதனை கத்தியால் குத்தினாலோ அல்லது வாளால் வெட்டினாலோ தான் கொலை, மாறாக ஒரு மனிதனை புண்படுத்துவது கொலை இல்லை என்று மனிதனை உயிரோடு கொன்று கொண்டிருந்தார்கள். ஒரு மனிதனை பற்றி தவறாக பேசி, இல்லாததும் கொள்ளாததும் பேசி, பழி துரைத்து ஒரு மனிதனுக்கு துரோகம் செய்து அந்த மனிதனுடைய வாழ்க்கையை அழித்து கொண்டிருந்தார்கள். அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்றார், கொலை செய்யாது என்று கேள்விப்பட்டிருக்கின்றாய், ஆனால் நான் உனக்கு சொல்லுகின்றேன், ஒரு மனிதன் சகோதர சகோதரிகளிடத்திலே கோபம் கொள்வானா,
அவன் கொலை செய்வதற்கு ஈடான பாவத்தை செய்கிறான் என்று சொல்லுகின்றார். ஆமன் பார்ந்தவர்களே, கொலை செய்வது என்பது ஏதோ ஒரு மனிதனை கத்தியால் குத்தி உயிரை பறிப்பது மட்டுமல்ல, மாறாக கோபம், பகை உணர்வு, பழித்து பேசுதல், இத்தகைய தீய உணர்வோடு ஒரு மனிதனை நடத்துகின்ற பொழுது அதுவும் கொலைக்கு சமம். ஒரு மனிதன் மீது கோபப்பட்டு அகங்காரப்பட்டு அவனை பற்றி இல்லாதது சொல்லுகின்றது ஒரு கொலைக்கு சமம் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். கொலை என்பது உடல் சம்பந்தமானது, உயிர் சம்பந்தமானது, மனம் சம்பந்தமானது. ஒரு மனிதனை மனதளவிலே தொந்தரவு செய்வதும் கொலைக்கு சமம். உயிரை எடுப்பது மட்டும் கொலை அல்ல, மாறாக ஒரு மனிதனை தீய வழியில் நடத்துவதும் கொலை என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். இரண்டாவது கட்டளை, விபச்சாரம் செய்யாதே. கடவுள் மனிதர்களுக்கு கொடுத்த கட்டளை விபச்சாரம் செய்யாதே. எதற்காக? மனிதர்கள் ஒருவருக்கொருவர் பிரமாணிக்கமாக வாழ வேண்டும். திருமணம் என்னும் அருட்சாதனத்தின் வழியாக ஆணையும் பெண்ணையும் இணைத்து வைத்த கடவுள் ஆண் பெண்ணுக்கும் பெண் ஆணுக்கும் பிரமாணிக்கமாக இருக்க வேண்டும். யாரும் யாருக்கும் துரோகம் செய்யக்கூடாது என்பதற்காக விபச்சாரம் செய்யாதே என்ற கட்டளையை கொடுத்தார். ஆனால் யூதர்கள் இந்த கட்டளை ஏதோ பெண்களுக்கு மட்டுமான கட்டளை, ஆண்களுக்கும் இந்த கட்டளைக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லிக்கொண்டு ஆண்கள் விபச்சாரத்தில் ஈடுபட்ட பொழுதும் விபச்சாரத்தில் ஈடுபட்ட பெண்களை மட்டும் இழுத்து வந்து கல்லால் அடித்து கொன்றார்கள். ஆமன் பார்த்தவர்களே, நற்செய்தியிலே பார்க்கின்றோம், விபச்சாரத்திலே பிடிபட்ட பெண்ணை ஆண்டவரிடத்திலே இழுத்து வந்து இந்த பெண்ணை கல்லால் எரிய போகின்றோம் என்று சொல்லுகின்றார்கள். விபச்சாரம் என்பது ஒரு பெண் தனிமையிலே செய்வது கிடையாது. ஒரு ஆணுடைய துணையோடு தான் ஒரு பெண்ணானவள் விபச்சாரம் செய்ய முடியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அந்த யூதர்கள் ஒரு பெண்ணை மட்டும் எப்படி இவள் விபச்சாரத்தில் ஈடுபட்டாள் என்று பிடித்து வர முடியும்? அவளோடு விபச்சாரம் செய்த ஆண் எங்கே சென்று விட்டான்? அந்த ஆணுக்கு தண்டனை கிடையாதா? அன்பார்ந்தவர்களே, யூத மரபுப்படி, யூத பாரம்பரியத்திலே யூதர்கள் பெண்களை கேவலமாக எண்ணினார்கள். யூதர்கள் பெண்களை ஒரு காம இச்சையோடு பார்த்தார்கள். தங்களுடைய உடல் தேவைகளுக்காக பயன்படுகிற ஒரு பொருளாகத்தான் பெண்களை பார்த்தார்கள். ஆண்டவர் இயேசு இன்றைய நற்செய்தியிலே மிகவும் தெள்ள தெளிவாக எடுத்து சொல்லுகின்றார். விபச்சாரம் செய்யாதே என்று கேள்விப்பட்டிருக்கின்றாய், ஆனால் நான் உனக்கு சொல்லுகின்றேன், ஒரு பெண்ணை இச்சையோடு நீ பார்த்தாய் என்றால் அப்பொழுதே அந்த நேரத்திலே அந்த பெண்ணோடு நீ விபச்சாரம் செய்து விட்டாய் என்று சொல்லுகின்றார். பெண்களுடைய மேன்மையை பற்றி எடுத்து சொல்லி, ஆண்களே நீங்கள் தான் பெண்களுடைய விபச்சாரத்திற்கு காரணமாக இருக்கின்றீர்கள். நீங்கள் ஒரு பெண்ணை இச்சையோடு நோக்குகின்ற பொழுது, காம வெறியோடு நோக்குகின்ற பொழுது அந்த பெண்ணை விபச்சாரம் செய்கின்ற ஒரு பாவத்திற்கு தள்ளுகின்றீர்கள். எனவே நீங்கள் தான் முதலிலே தண்டிக்கப்பட வேண்டும், பெண்கள் அல்ல என்பதை ஆண்டவர் அழகாக சுட்டி காட்டுகின்றார். ஆமன் பார்ந்த சகோதர சகோதரிகளே, விபச்சாரம் என்பது இரண்டு அளவிலே செய்யப்படுகின்றது. ஒன்று உடல் அளவிலே. உடல் அளவில் என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு ஆண் வேறொரு பெண்ணோடு உறவு கொள்வது அல்லது ஒரு பெண் வேறொரு ஆணோடு உடல் அளவிலே உறவு கொள்வது விபச்சாரம். அதே போல மனதளவிலும் விபச்சாரம் இருக்கின்றது. ஒரு பெண்ணானவள் தன்னுடைய கணவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுதே வேறொரு ஆணை பற்றி சிந்தித்து கொண்டு அவனோடு குடும்பம் நடத்துவதைப் போல நினைத்து கொண்டிருந்தாள் என்றால் அவளும் விபச்சாரம் செய்கின்றாள். அதே போல ஒரு ஆணானவன் தன்னுடைய மனைவியோடு திருமணமாகி பல ஆண்டுகளாக சேர்ந்து வாழுகின்ற பொழுதும் வேறொரு பெண்ணை நினைத்து கொண்டு இந்த மனைவியோடு குடும்பம் நடத்தினான் என்றால் அவனும் விபச்சாரம் செய்கின்றான். அதைத்தான் ஆண்டவர் தெள்ள தெளிவாக இன்றைய நற்செய்தியிலே அழகாக எடுத்து சொல்லுகின்றார். ஒரு பெண்ணை இச்சையோடு நோக்குகின்ற பொழுதே நீ விபச்சாரம் செய்து விட்டாய். அதே போல ஒரு ஆணை இச்சையோடு நோக்குகின்ற பொழுதே நீ விபச்சாரம் செய்து விட்டாய். விபச்சாரம் என்பது உடல் அளவில் மட்டும் செய்வது கிடையாது, மாறாக எண்ணத்திலும் சிந்தனையிலும் மனத்திலும் உள்ளத்திலும் செய்கின்ற ஒரு பாவமாகவும் இருக்கின்றது. அதை முதலிலே விளக்குங்கள். ஏனெனில் உள்ளத்திலே தீய சிந்தனை வருகின்ற பொழுதுதான் உடல் அளவிலே தீய காரியங்களை செய்வாய். எனவே உள்ளத்திலே தீய சிந்தனையை முதலிலே எடுத்து போடு. உன்னுடைய பார்வையை நல்ல பார்வையாக மாற்று. யாரையும் தீய எண்ணத்தோடு பார்க்காதே, யாரையும் காம இச்சையோடு பார்க்காதே என்று ஆண்டவர் தெள்ள தெளிவாக எடுத்து சொல்லுகின்றார்.
மூன்றாவதாக, பொய்யான இடாதீர்கள். மோசேயின் சட்டம், பொய் சான்று சொல்லாதீர்கள். ஒரு மனிதனுக்கு பொய்ச்சாட்சி சொல்லி அவனுடைய வாழ்க்கையை கெடுக்காதீர்கள் என்பது மோசேயின் வழியாக கடவுள் கொடுத்த சட்டம். ஆண்டவர் சொல்லுகின்றார், ஆணையை இடாதே. ஒரு மனிதனை நோக்கி அவனை சபிக்காதே, அவன் மீது தீர்ப்பிடாதே, அவனுக்கு ஆணை பிறப்பிக்காதே. ஆம் என்றால் ஆம் என்று சொல், இல்லை என்றால் இல்லை என்று சொல். தேவையில்லாமல் பேசாதே. உன்னுடைய பேச்சானது இதற்கு மேலாக இருக்கக்கூடாது. ஒரே வார்த்தையில் நீ முடித்து கொள்ள வேண்டும். ஒரு சம்பவத்தை பார்க்கின்றாய், அந்த சம்பவத்திலே உண்மை இருந்தது என்றால் ஆம் உண்மை இருந்தது என்று சொல். உண்மை இல்லை பொய் இருந்தது என்றால் இல்லை பொய்மை இருக்கின்றது என்று சொல். அளவுக்கு அதிகமாக பேசி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை கெடுக்காது என்று சொல்லுகின்றார். ஆமன் பார்த்த சகோதர சகோதரிகளே, எத்தனையோ சட்டங்கள், எத்தனையோ கட்டளைகள், எத்தனையோ படிப்பினைகள், எத்தனையோ ஒழுக்க கோட்பாடுகளை நாம் கொண்டிருக்கின்றோம். கடவுள் கொடுத்த கட்டளைகள், நம்முடைய அரசியல் தலைவர்கள் கொடுத்த கட்டளைகள், நம்முடைய நாட்டிலே சமூக அமைப்பினால் கொடுக்கப்பட்ட கட்டளைகள் என்று எத்தனையோ கட்டளைகள் இருக்கின்றன. எல்லா கட்டளைகளையும் உண்மையான அர்த்தத்தோடு நாம் பின்பற்றுகின்றோமா? அல்லது மேலோட்டமாக ஏதோ கட்டளைகளை பின்பற்ற வேண்டும், இது நமக்கு கொடுக்கப்பட்ட கடமையாக இருக்கின்றது என்று சொல்லி வெளிவேடத்தோடு பின்பற்றுகின்றோமா? சிந்தித்து பார்த்து நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள இன்றைய இறை வார்த்தையானது நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. ஆம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற ஒரு மாபெரும் அழைப்பு. அவர் ஒவ்வொரு பாவத்திற்கும் அடிப்படை காரணம் என்ன என்பதை சுட்டிக்காட்டி அந்த அடிப்படை காரணத்தை முற்றிலுமாக நீக்கிவிட்டால் நீங்கள் பாவம் செய்ய மாட்டீர்கள் என்பதை திட்டவட்டமாக சொல்லுகின்றார். ஆம், கொலை செய்வதற்கான காரணம் கோபம், பகைமை. ஒரு மனிதன் மற்ற மனிதனோடு பகைமை கொள்கின்ற பொழுது, கோபப்படுகின்ற பொழுது, அந்த கோபத்தின் உந்துதலால், பகைமையின் உந்துதலால் அவன் கொலை செய்கின்றான். அந்த கொலையை தவிர்க்க வேண்டும் என்றால் முதலிலே கோபப்படக்கூடாது, பொறுமையோடு இருக்க வேண்டும், எல்லாரையும் பொறுமையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் அழகாக சொல்லுகின்றார். அதே போல விபச்சாரம் என்ற பாவத்திற்கு அடித்தளமாக காரணமாக இருப்பது நம்முடைய பார்வை, நம்முடைய தீய சிந்தனை, நம்முடைய காம இச்சை. அதை நீக்குகின்ற பொழுது, அந்த காம உணர்வுகளிலிருந்து நாம் விடுதலை அடைகின்ற பொழுது விபச்சாரத்தில் ஈடுபட மாட்டோம், விபச்சாரம் என்ற பாவத்தை நாம் செய்ய மாட்டோம். அதே போல பொய்யான இடாது என்ற பாவத்திற்கு அடித்தளமாக இருப்பது அளவுக்கு அதிகமாக பேசுவது, பேராசை கொள்வது. பேராசையின் காரணமாக ஒரு மனிதன் பொய்ச்சாட்சி சொல்லி மற்ற மனிதனுடைய வாழ்க்கையை கெடுக்கின்றான். எனவே இப்படிப்பட்ட ஒவ்வொரு பாவத்திற்கும் காரணமாக இருக்கின்ற அந்த காரியங்களை நாம் முற்றிலுமாக நீக்கிவிட்டால் உண்மையிலேயே அர்த்தத்தோடு கடவுளுடைய கட்டளைகளையும் சரி, நம்முடைய நாட்டின் கட்டளைகளையும் சட்டங்களையும் சரி நாம் சரியான விதத்திலே பின்பற்றுவோம். அப்படி சரியான விதத்திலே பின்பற்றுகின்ற பொழுது நமக்கும் எந்த தீங்கும் வராது, நம்மோடு வாழுகின்ற சகோதர சகோதரிகளுக்கும் எத்தகைய தீங்கும் வராது. அதுதான் கட்டளையினுடைய உண்மையான நோக்கமாக இருக்கின்றது. கட்டளைகள் அனைத்துமே மனிதன் மாண்போடு வாழ வேண்டும், நல்லதொரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்டவை. ஆனால் இன்று சட்டத்தின் பெயரால், கட்டளைகளின் பெயரால் மனிதன் மற்ற மனிதனை அழித்துக் கொண்டிருக்கின்றான். மனிதன் மற்றவனுடைய வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்கின்றான். இன்று அரசியல் கட்சிகளிடையே போட்டியும் பொறாமையின் காரணமாக எத்தனையோ மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். சட்டத்தின் பெயரால், நீதியின் பெயரால் மக்களை துன்புறுத்துகின்ற தலைவர்கள் இருப்பதை பார்க்கின்றோம். இன்று கடவுள் நமக்கு கொடுக்கின்ற அழைப்பு, சட்ட திட்டங்களை மனிதனுடைய நன்மைக்காக பயன்படுத்துங்கள். சட்ட திட்டங்களை மனிதனுக்கு வாழ்க்கையை கொடுப்பதற்காக பயன்படுத்துங்கள். சட்ட திட்டங்களை மனிதனுடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்றுவதற்காக பயன்படுத்துங்கள். எத்தகைய சூழ்நிலையிலும் ஒரு மனிதனை அழிப்பதற்காக, அவனுடைய வாழ்க்கை தரத்தை குறைப்பதற்காக, இழிவுபடுத்துவதற்காக சட்ட திட்டங்களை பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லுகின்றார். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசு நமக்கு இன்று கொடுக்கின்ற இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு முழுமையான அர்த்தத்தை உணர்ந்து சட்ட திட்டங்களை பின்பற்ற முயற்சி செய்வோம். அப்படி பின்பற்றி வாழுகின்ற பொழுது
எல்லா விதமான தீய சக்திகளிடமிருந்தும் கடவுள் நம்மையும் நம்மோடு வாழுகின்ற எல்லா சமுதாய மக்களையும் காத்து ரட்சிப்பார். அதற்கான வரத்தை இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற எல்லா விதமான கட்டளைகளையும் முழு உள்ளத்தோடு பின்பற்றி, முழுமையான அர்த்தத்தோடு பின்பற்றி, அதன் வழியாக நாமும் மகிழ்ச்சியோடு வாழ்ந்து இந்த உலகமும் மகிழ்ந்திருக்க தேவையான வரத்தை இறைவன் இந்த நாளிலே நமக்கு தரும்படியாக தொடர்ந்து இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். நம்மை படைத்து நம்மை திருத்தி வாழ அழைப்பு விடுக்கின்ற இறை திருமகன் இயேசு நம்மை தொடர்ந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.